brain tumor வந்து அந்த டியூமர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்துட்டாங்க. She suffered from brain tumor and passed away. உண்மையிலே நான் தான் விட்டுட்டேன். ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஊழியத்தையும் மனைவியும் ரெண்டும் சேர்த்து ஒன்றா பார்க்க முடியல ஆண்டவரே, உமக்கு சித்தமான மனைவியை எடுத்துங்க ஆண்டவரே, நானே ஜெபம் பண்ணிட்டேன். He said that this is what I prayed because I was not able to handle both ministry and my wife's illness. So I said, God, if it is your will, please take my wife away. எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவன் பைபிள் ஸ்கூல்லாம் படிச்சிருக்கிறான். அந்த பாஸ்டர் எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவன் பைபிள் ஸ்கூல்லாம் படிச்சிருக்கான். I have a son, he's been through Bible school. ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு. He's married. அதனால மனைவி அவனை தனியா கூட்டி போயிட்டான். The wife has taken him away from us. நானும் என் மகளும் தனியா இருக்கிறோம். So it's just me and my daughter. நீங்க கொடுத்த இந்த உணவு எங்களுக்கு தேவதூதரால் கொடுக்கப்பட்ட ஒரு போஷாப்பா இருந்தது. And he said this dry ration that you gave is come directly from God through the angel of God. பாருங்க, வெளியே பார்க்கிறதுக்கு சிரித்து கொண்டு இருக்கலாம். But on the outside you could be happy and smiling. ஆனா வாழ்க்கையில சொல்லனா துக்கத்தை தாங்கி கொண்டு இருக்காங்க. But those people, there are many who take on so much pain in their life and face it. நம்ம கொடுக்கிற இடத்துல பல சாட்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். We have been listening and hearing many testimony like these in all the points or the places where we've been giving. சொன்னாங்க, இடம் டைம் நிச்சயமா பத்தாது. I'm sure there won't be enough time for us to share all the testimonies. சில நேரத்தை பார்க்கும்போது ஏன் இந்த பாஸ்டர்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்றாங்க? Sometimes we wonder why do all these pastors suffer so much and minister. ஒரு பாஸ்டருக்கு ரெண்டு காலம் இல்லை. தஞ்சாவூர்ல ஒரு ஊழியம் செய்கிறாரு, ரெண்டு காலம் இல்லை, ஆனா ஒரு மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். In Tanjore there's a pastor who doesn't have both the legs, but he's been doing an amazing ministry in Tanjore. இன்னொரு பாஸ்டர் குருடு, ஆனா வல்லமையான ஊழியம் செய்து கொண்டு Another pastor we met is blind, but he's been doing an amazing ministry. எப்படி இவர்களெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க? How come they are able to minister? ஹalleluya, hallelujah. இந்த காலை வேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். This morning may the Lord speak to us. ஊழியர்களுக்கு மாத்திரம் கஷ்டம் இல்ல, விசுவாசிகளாகிய உங்களுக்கும் கஷ்டங்கள் உண்டு. Problems do not come just for the pastors but also for believers like you and me. கிறிஸ்தவ பாதை என்பது ஒரு மிகவும் கடினமான ஒரு பாதை தான். A Christian living, yes, it is a very tough path to take. ஆனால் அது ஒரு ஆசீர்வாதமான பாதை. But it is a blessed passage. அது தேவன் நம்மோடு கூட சேர்ந்து நடக்கிற பாதை. A path where God walks along with us. உண்மையிலேயே அந்த பாதையிலே நாம் சந்தோஷமாக, வெறும் நடிப்புக்காக மாத்திரமல்ல, உண்மையிலேயே நாம் சந்தோஷமாக நடக்க முடியும். We can in that path walk happily, not just by showing it off, but eventually living happily. நாம் கஷ்டப்படுகிறோம், நாம் வேதனைப்படுகிறோம், நாம் கண்ணீர் விடுகிறோம், சில நேரத்தில் ஐயோ என்று சொல்லி குமுறும்படியான வேளைகள் வருகிறது. We have struggles, we have pain, we have tears, we do come to points where we lament. சில நேரத்தில் நாம் எதிர்பாராத காரியங்கள் வரும்பொழுது நம்முடைய ஓட்டத்தையே அது மட்டுப்படுத்துகிறதை காண்கிறோம். When we are faced with certain tough situations, we even doubt whether we can go forward in our spiritual life. ஆனா இதன் மத்தியில, but amidst all this, தேவன் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறார். The Lord wants to speak with us. அதற்கு பேர்தான் நான் வைத்த காரியம் சொப்பனம். And the means that he wants to speak to us, and the word or the title that I've named that is through dreams. இந்த சொப்பனம் என்பது ஒரு நம்பிக்கை. This dream that I'm talking about is a hope. இந்த சொப்பனம் என்பது வாழ்க்கையிலே நாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு வழிமுறை. A dream which helps me to achieve and succeed in life. இந்த சொப்பனம் என்பது நாம் வாழ்க்கையில திட்டமிட வேண்டிய ஒரு காரியம். A dream which we have to plan about in our life. என்ன சொப்பனம் என்று சொன்னாலே நமக்கு யோசேப்பு தான் ஞாபகம் வரும். The moment we say dreams, the first person that comes to our mind is Joseph. ஏன்னா அவன் சகோதரர்கள் அவன் கொடுத்த பேரே சொப்பனக்காரன் தான். The name that the brothers gave Joseph was that he was a dreamer. தோ சொப்பனக்காரன் வரான். Here comes the dreamer. ஆகவே அவன் சொப்பனம் என்று சொல்லி அவனுக்கு பேரே சொப்பனக்காரன் வச்சாச்சு. And they named him because of his many dreams. They named him that he was a dreamer. நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, a born again child of God. எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு சொப்பனம் வச்சிருக்கிறார். The Lord has a dream for all of you. ஒரு வாக்குத்தத்தமாக சொப்பனம் இருக்கும். A dream which is a promise. உள்ளத்துல ஒரு எண்ணங்களாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை இருக்கும். Or there could be words that could be ringing or continually coming through in your life. ரட்சிக்கப்பட்ட பிறகு, after you accepted Jesus, உங்கள் வாழ்க்கையை அந்த சிந்தைக்கு நேராக நீ நடத்துவீர்களானால் உங்கள் வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாக இருக்கும். If you could drive your heart and your life towards that dream, then your life is going to be a blessing. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்க்கையின் நோக்கங்கள் என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
கொண்டிருந்தோம். Because before we accepted Jesus as our Savior, we did not know what was the purpose in our lives. உலகத்தார் போன சுழற்சியிலேயே நாம போய் கொண்டிருந்தோம். We went on a cycle just like the worldly people did. உலகத்தார் எப்படி அவர்களுக்கு திருமணமாகி கல்யாணமாகி பிறகு பிள்ளைகள் வந்து பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் பார்த்து பிள்ளைகள் வேலை பார்த்து பிள்ளைகள் கல்யாணம் பார்த்து பேர பிள்ளைகளை பார்த்து அப்படி ஒரு சுழற்சியில உலகம் போய்கின்றது போல நாம் போய் கொண்டிருந்தோம். There was a complete cycle that a worldly person lives. They get married, they get children, they raise them up, they educate them, they get them married off, they get grandchildren, and life goes on. இதுதான் வாழ்க்கை என்று உலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. And the world thinks this is life. நமக்கும் அந்த வாழ்க்கை தேவைதான். Yes, we too need that life. ஆனால் அதற்காக கர்த்தர் நம்மை படைக்கவில்லை. God did not create us for just that. ஹalleluya. Hallelujah. இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு நித்தியத்தை சார்ந்திருக்கிறது. The life that we live in this world is going to determine your eternity. அத தெளிவா புரிந்து கொள்ளுங்க. I want you to understand this உங்க very clearly. நித்தியம் நல்லா இருக்கணும்னா இங்க அதற்கான ஈடுபாடு கொள்ள வேண்டும். இதற்கான இன்வெஸ்ட்மென்ட் நீங்க பண்ணணும். If you want your eternal life to be valuable, to be prosperous, then you need to invest right in this life. அவனுக்கு என்று ஆண்டவர் தனித்தனியா சொல்றாரு. God very clearly says that he's going to bring a reward to every man. அவனுக்கு to every man. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் கர்த்தர் ஒரு பரிசுகளை வைத்திருக்கிறார். The Lord has a reward for every single person. நீங்க மத்தவங்க மேல சாக்கு போக்கு சொன்னா அது ஒருபோதும் ஒத்து வராது. ரீசன்ஸ் நான் ஏன் இப்படி இருக்கேன் ஏன் இப்படி இருக்கேன் அவங்களால இவங்களால சொன்னா சாக்கு போக்கு ஒத்து வராது. If you are going to blame someone else and give that as an excuse for the way you live, sorry, you're making a wrong excuse. கர்த்தர் அதை ஒதுபோற எதிர்பார்க்கற வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதான் போகுது. Yes, in life you will have troubles. ஆனா கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொப்பனம் கொடுத்திருக்கிறார். But the Lord has given each one of us a dream. அதற்கு நேராக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டால், And but if you could walk and align your life to that dream, உண்மையிலேயே நீங்க சந்தோஷமா வாழ முடியும். for sure you could have a happy life, சமாதானமாய் வாழ a முடியும். peaceful life. நமக்கு எப்பொழுதுமே மற்றவர்களை பார்த்து அதை போல் நமக்கு இல்லையே என்ற ஏக்கம் தான் நமக்கு அதிகம் இருக்கு. It's usually what we go through is that we look at someone else and say, why is that I don't have what they have? அது எனக்கிட்ட இல்லையே அது. We always wonder, say, why do that I do not have what they have? வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? I don't know how many youths have thought through this. நான் அந்த பெற்றோருக்கு பிறக்கலையே. I could have been born to that parents. அந்த பெற்றோர் பிறந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். If I was born to those parents, I could have been well. நான் இந்த பெற்றோர்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். Unfortunately, born to this parents, I am suffering. பாருங்க, சுயம் என்றைக்குமே இருக்குதுல திருப்தி ஆகாது. And the self never gets satisfied with what you have. ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அவர் சொன்ன காரியம் நம்ம நிறைவேற்றும்படியாக நம்மோடு கூட இருப்பார். If the Lord is with us, He will make sure that He gets all the promises to come to சில pass. நேரத்தில் நாம் ஏன் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை பின்பற்றுவதில்லை என்றால், Sometimes why do we not go behind the vision that the Lord gave us? கர்த்தருடைய சொப்பனம் நம்முடைய அளவுக்கு எட்டாதது. Because the dreams, the vision that God gives us is beyond our understanding. புரிந்து கொள்ள நான் எனக்காது நான் என்னால பண்ண முடியுமா? We ask this question, how is that? Is that for me? I don't think I'll be able to ever achieve it. அந்த காரியம் எனக்கு நடக்குமா? Will that happen for me? அதெல்லாம் ஏதாவது தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்களா, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி. And there's always a proverb in Tamil which says the lame should never ask or long for the best honey. அதெல்லாம் நமக்கு கூடாதுப்பா. They say, no, it's not going to happen. இல்ல பிள்ளையே. No, dear child of God. கர்த்தர் உள்ளத்தில் ஒரு வாஞ்சை கொடுத்திருப்பார் என்றால், if God has put a desire in your heart, கர்த்தர் உள்ளத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார் if God has given you a promise, இந்த காலை வேளை கர்த்தர் அதை நினைப்பூட்ட விரும்புகிறார். the Lord wants to remind you this morning, இந்த வார்த்தைக்காகவே நான் உன்னை படைத்திருக்கிறேன். for this vision, dream, the word, I have created இந்த you, வார்த்தையை நான் உன்னில் நிறைவேற்ற விரும்புகிறேன். and I want to fulfill this destiny in your life, ஆனால் நீ நினைக்கிற பிரகாரமாக அல்ல. but not in the way that you are dreaming of. யோசேப்பு சொல்றேன், சொப்பனக்காரன் நினைக்கணும்ல. Because Joseph is a dreamer. 105 சங்கீதத்துல அவனை குறித்து என்ன சொல்லுது கொஞ்சம் பாருங்களா. Why don't we read what is written about Joseph in Psalms 105? அவனுடைய வாழ்க்கை ஒரு லகுவான வாழ்க்கை அல்ல. His life was not an easy life. கர்த்தர் தான் அனுப்பிச்சாரு.
Yes, God sent him. கர்த்தர் தான் அவனை எல்லாரும் கூட இருந்தாரு. God was with him all the way through. 17 18 நினைக்கிறேன் பாருங்க. I think it's 17, 18. யோசேப்பை முன்னால அனுப்புனாங்க அந்த வசனம். எத்தனை வசனம் அது? 17. ஓகே. வாசிமா. என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முன்னால அனுப்புனாரு. ஆனா வாழ்க்கை என்ன? இப்படி தான் அனுப்பிச்சாரு. He had sent a man ahead of them, Joseph, who was sold as a slave. யோசேப்பு உன் தரிசனம் நிறைவேறும். Yes, whatever God had given to Joseph will come to pass. ஆனா சிறையில் இருப்ப. But you have to be in prison. வெறும் சிறையில் மாத்திரமா? Is prison just what has been destined for you? இல்ல வாசிங்க. Continue to read. விலங்கு போட்டு ஓடிக்கணுங்க. His feet were hurt with fetters. நல்ல கவனிச்சுங்க. விலங்கு போட்டு ஒடுக்கிறதுனா சாதாரண அனுபவம். அடிக்கிறது. When they talk about being chained, that experience is not a very light experience. ஆனா சொப்பனம் என்ன? What was the dream though? கர்த்தர் அவனை உயர்த்த போகிறார். God is going to lift him up. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless him. அவன் சகோதரர்கள் அவனை வணங்க போகிறார். All his brothers are going to worship him. ஒரு நாள்ல நடக்க போகிறது. One day all that is going to come to pass. ஆனா But நடைமுறை what is happening in reality? சிறை, prison, விலங்கு, chains. அப்புறம் இன்னொரு பயங்கரமான வார்த்தை இருக்குது பாருங்க. His neck was put in a collar of iron. அவன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பேச முடியாது. He was not able to speak. ஆனா தரிசனம். But there was a vision. சொப்பனம். There was a dream. கர்த்தர் நிச்சயமாக என்னை நடத்துவார். The Lord will for sure lead me. நீ போகிற இந்த பாதை உனக்கு முடிவல்ல. நீ போகிற பாதை உன்னை மேலான இடத்துக்கு கொண்டு செல்கிறது. The path that you are going through currently is not the end, but is leading you to the next level. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. Please look at கர்த்தர் your உன்னை neighbor. இன்னும் மேலான பாதையில் நடத்த போகிறார். Look at the person next to you and say, God is going to lead you into another level. Hallelujah. Hallelujah. இன்னும் மேலான பாதையில் கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். He's going to lead you to a higher path. நீங்க இருக்கிறதை நினைத்து நொந்து கொண்டிருக்கலாம். You might be worried about what you have now or what you do not have. இருக்கிறதை நினைச்சு நாலு பேர்ட்ட சொல்லி பரிதாபப்பட்டு கொண்டு இருக்கலாம். You probably could be sharing about your pitiful state and worrying about it. மற்றவங்களோட கூட சேர்ந்து பரிதாபப்படுவாங்க. Maybe people even start to worry together with you. கர்த்தர் உங்களை அதற்காக அழைக்கல. But God has not called you for that. கர்த்தர் உங்களை அதற்காக அழைக்கல. God has not called you for நீங்க that. கடந்து போணும். But you have to go through. நீ கடந்து போணும். But you have to go through. கடந்து போகும் பொழுது When you go through it, கர்த்தர் பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். the Lord will give you bigger blessings. மேன்மையானதை கர்த்தர் கொடுப்பார். He'll give you higher blessings. இந்த இன்னொரு காரியம் எனக்கு இப்ப இதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா சம்பந்தம் ஒரு காரியம் வேதத்துல ஞாபகம் இருக்குது. I just get reminded of something else which is not relevant to what I'm speaking. எலியா கேலி தாட்டங்கரையில இருந்தான். Elijah was in Gerar. ஒரு சவாயில இருந்தான் இல்லையா? ஆண்டவர் காகங்களை கூட போஷித்தாரு. The Lord sent the ravens to feed him. கொஞ்ச நாளுக்கு தண்ணி வத்தி போச்சு. But after some time the water dried up in that அப்புறம் நீ place. சீகேமுக்கு போப்பான்னாரு. Then God said go to Shechem. என்ன சொன்னார் ஆண்டவர்? What did God tell him? அங்கே உனக்கு ஒரு விதவையை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன்னு சொன்னார். கரெக்ட்டா? God said in Shechem I have asked or ordained a planned a widow to take care of you. நீங்க யோசிச்சு பாருங்க. Why don't you think about it this way? கர்த்தர் உங்களுக்கு ஓகே நீங்க போப்பா உங்களுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நீங்க போய் பாத்துக்கோ. God says go there, everything is taken care of you. Great news. உங்களை அந்த அம்மா பாத்துக்கோ. And that lady will take care of you. ஆனா இவர் போனா But when he goes there, நிலைமை எப்படி இருக்குது? look at that state there. நான் செத்து போறேன். The widow is now saying I'm going to die now. நான் செத்து போறேன். I'm going to die. நானும் என் மகனும் கடைசியா சாப்பிட்டு செத்து போக போறோம். Me and my son we're going to have a last meal and die. கர்த்தர் சொன்னால் But God said something. செத்து போறவங்களையும் உயிரோடு வச்சு உன்னையும் வாழ வைப்பார். God will make sure those people who are about to die, their lives will be revived and they'll take care of you. எலியா கம்ப்ளைன்ட் பண்ணல. Elijah never complained. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டார். Because God said. கர்த்தர்
கர்த்தர் சொன்னார், God had said this. எனக்கென்று ஒரு விதவையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். He probably said this. God had planned or planted a அவள் widow for me. சாகிறவளாய் இருந்தாலும் Even if she is going through அவளை the death, கர்த்தர் வாழ வைத்து the Lord will make her to live. அவளை கொண்டு என்னை வாழ வைப்பார். And through her, He will make me live. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. அதான் தரிசனம். That is the dream. கர்த்தர் சொன்னால் கர்த்தர் செய்வார். If God says something, He will make it happen. காலையில எல்லாம் அறிக்கையிடுவோமா? Can we all confess today நான் morning? போகிற பாதை எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. Whatever path that I may go through. நல்ல சத்தமா எல்லாம் சேர்ந்து சகோதரன் சேர்ந்து சொல்லுங்க, வாலிபன் சொல்லுங்க. Everyone நான் போகிற together. பாதை எதுவா இருந்தாலும் Whatever path I go through. கர்த்தர் சொன்னால் கர்த்தர் செய்வார். If God has said, He will do it. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நல்ல ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Can everybody shout a big hallelujah? ஹalleluya. Hallelujah. கர்த்தர் சொன்னால் கர்த்தர் செய்வார். If God says, He will make it happen. ஹalleluya. Hallelujah. என்னோட ஊழிய பாதையில அநேக காரியங்கள் உண்மையிலேயே கர்த்தர் செய்திருக்கிறார். In my ministry experience, I have seen that God has done amazing things. 126 சங்கீதம் முதலாம் வசனத்துல பாருங்க. In Psalm 126 verse 1, அங்கேயோ ஒருத்தங்க சொல்றாங்க சொப்பனம் காண்றது போல இருக்கிறோம்னு சொன்னாங்க. even there a dreamer experience is mentioned. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. உங்க சொப்பனம் நிறைவேறும் போது எப்படி இருக்கிறோம்? How are we when the Lord gives us a dream? When your dream comes true, உங்கள் சொப்பனம் நிறைவேறும் how பொழுது is your feeling going to be? உங்களுடைய உணர்வு எப்படி இருக்க போகிறது? நீங்க எப்பயாவது சொல்லிருக்கீங்களா? Have you ever said, இப்ப எனக்கு கிள்ளி பாத்துக்கறேன்பா, let me pinch myself? உண்மைதானான்னு கிள்ளி பாத்துக்கறேன்பா. Is it really happening to me? Is it இல்ல really கனவு காண்றனா? am I dreaming? ஹalleluya. Hallelujah. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்ற போகிறார். The Lord is going to change your கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை captivity. மாற்ற போகிறார். The Lord is going to change your கர்த்தர் உங்கள் captivity. சிறையிருப்பை மாற்ற The போகிறார். Lord is going to change your captivity. தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்ற போகிறார். I prophetically say this over you. God is going to take care of your அந்த captivity. சிறையிருப்பு மாறப்படும் பொழுது And when that captivity changes, சொப்பனம் காண்கிறவன் போல இருப்போம். it will be like you seen a dream. அது unspeakable joy. அதை விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நல்லா கவனிச்சீங்க, நம்ம ஆண்டவர் அப்படியே சோதனை மேல சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் இல்ல. Our God is not just a God who gives us pain after pain to us. நடுவுல கொஞ்சம் சந்தோஷப்பட வைப்பார். He also gives us some opportunities amidst all those to be தாங்க happy. முடியாத சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். And happiness that is uncontrollable, which is beyond explanation. கர்த்தர் கொடுப்பார். The Lord will give. ஊழிய பாதையில அநேக இடத்துல நான் சொல்ல முடியும், அத்தனை பங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய கனவுகளை நினைவாக்கி கொண்டு இருக்கிறார். In my ministry experience, I could very boldly say this, that the Lord has given a lot of the dreams to come to pass as reality in my life. இப்பொழுது இருக்கிற உன் சூழ்நிலைகளை பார்க்காதே. Do not see the current situation that you are கர்த்தர் in, உன்னை எடுத்து போக பாதையை நோக்கி பார். but look at the path that the Lord has promised to take you through. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறதான நன்மைகளை மேன்மைகளை யோசித்து பார். Always think about the glory that God has planned for you. அந்த எண்ணம் தான் உங்களை நடத்த போகிறது. That mindset is going to help you walk across. பார்ப்பதற்கு கேவலமாகவும் பார்ப்பதற்கு கிண்டலாகவும் இருக்கலாம். Maybe when they look at you, you might be looked at as a laughing stock. ஹalleluya. Hallelujah. எனக்கு நடக்குமா? Will it ever happen to me? சில நேரத்தில் நம்முடைய இன்ஃபீரியாரிட்டிக்கு தாழ்வு மனப்பான்மை நிச்சயமா எனக்கு நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. Sometimes you're feeling so inferior that you think this is never going to happen to me. அதுதான் உங்களுக்கு பெரிய ஆபத்து. And that is the biggest problem for you. ஏன்னா உங்களுக்கு தடை நீங்க தான். Because the only roadblock for receiving a blessing is you. கர்த்தரிடத்தில் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? How can I receive from God? எபிரேயர் 11:6. Hebrews 11:6. யார் மனப்பாடமா சொல்லுவா? Who will say this without seeing in the Bible? சொல்லுங்க. விசுவாசம் எல்லாம் பிரியமா கூடாத காரியம் அப்படியா சொல்லணும்? தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். Okay. And without faith it is impossible to please him, for whoever would draw near to God must believe that he exists
and that he rewards those who seek him. விசுவாசம் இருந்தா பயம் இருக்காது, பயம் இருந்தா விசுவாசம் இருக்காது. If faith is in a person, they would not have fear, and if fear is in a person, faith cannot exist there. ஏன் பயம் வருதுன்னா, Do you know why fear comes? நம்முடைய மாமிசம் விளங்கிக் கொள்ள முடியல. Because your flesh doesn't comprehend the situation. கர்த்தர் சொன்ன காரியம் நம்ம நிறைவேறுமா என்று நம்முடைய மாமிசத்தால யூகிக்க முடியல. Your flesh is not able to visualize the fact that God's promise can come true in your life. அது எனக்கு நடக்குமா? Will it ever happen? கண்டிப்பாக நடக்கும். It will happen. ஆனா என்ன சொல்றது, நீ காத்துருன்னு சொல்லப்படுது. But the Lord is asking us to wait for it. காத்துறனா சும்மா இருன்னு. It doesn't mean you just sit down doing nothing. ஹோட்டல்ல போனா வெயிட்டர் நிக்கறான்ல. And there's always a waiter in the hotel. ஹோட்டல் போயிருக்கீங்களா? How many of you been to hotels? பெரிய ஹோட்டல்ல போனா வெயிட்டர் இருப்பான். If you go to a proper hotel, there is a waiter. வெயிட்டர் தான். His title is a waiter. தமிழ்ல சர்வரா? சர்வர்னு சொல்றோம். அது சர்வர் இங்கிலீஷ் தான். ஆனா சர்வர்னு சொல்றோம். அவன் வேலை என்ன? What is his role? வந்து முதல்ல கேட்பான் என்ன வேணும்னு. First he comes and asks you what would you need. நம்ம வேணும் இட்லி வேணும், தோசை வேணும், ஏதோ ஒன்று வேணும்னு சொல்லிடுறோம். And then we place an order whether we need idli or dosa or அது whatever. கொடுத்து முடிச்ச பிறகு And after he serves it for us, அவன் போயிடுவானா? does he go off? போயிடுவானா? Does he go off? அங்கேயே பக்கத்துல நின்னுப்பான். He stands right next to எப்போ you, முடிப்போன்னு காத்துக்கிட்டு இருப்பான். waiting for us to finish the இல்லாட்டி last நடுவுல bite. பாதி இருக்கும் போதே வந்து கேட்பான். Or while we are halfway through, he comes and asks அடுத்து you, என்ன வேணும் ஐயா? what would you need next? அதான் சர்வர். That's a waiter. காத்திருடைய அர்த்தம், And the role, the reason, the purpose of waiting, காத்திருக்கிற வேளையில while we are waiting, என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் செய்து கொண்டிருக்கேன். we need to be doing what we could be doing. See, as a human we are all fragile people. மனுஷர்களா நாமெல்லாம் ரொம்ப உடைக்கப்படக்கூடிய அளவுக்கு சாதாரண மனுஷங்க தான். Broken easily by any kind of circumstance. ரொம்ப சுலபமா சூழ்நிலைகளால நம்ம உடைக்கப்படக்கூடும். See, King Saul was broken by one word. இந்த சவுல் ராஜா ஒரே வார்த்தையினால உடைக்கப்பட்டான். தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000. When people started chanting, David had 10,000, I only had 1,000. ஆளு பூட்ட கேஸ். That's it, it was all gone for him. அப்படியே ஆடுது உள்ள. His inner man started shaking. நேத்து வந்த பொடி பையன் The little chap who came into the scene yesterday, அவனுக்கு 10,000. now he's been praised as having slain 10,000. ஹalleluya. இதுதான் தாழ்வு மனப்பான்மை. And that's inferiority. ஏன்னா கர்த்தர் சவுலை அழைத்தார். But God had called Saul. கர்த்தர் சவுலை அபிஷேகித்தார். God had anointed Saul. அவன் தேடி போல, அவனை தேடி வந்தது. He did not go and seeking for a kingship, but God sought him. ஆனா அவன் சவுலுடைய பிழை என்ன? But what was Saul's mistake? காத்திருன்னு சொன்னா காத்திருக்கலாம். He had to wait, and that was the instruction given to him. சாமுவேல் சொல்றப்பா நீ போய் கில்கால்ல காத்திரு. Samuel had instructed Saul to go to Gilgal and wait there. ஆனா சூழ்நிலையை பார்த்துட்டான். But he looked at the situation. பயம் வந்துருச்சு. There was fear in his heart. சத்துரு வரான். Enemies are surrounding. இருட்டி போகுது. It is getting dark. ஜனங்களா போயிடுறாங்க. People are dispersing. சாமுவேல் வரல. Samuel is still not come. அல்லேலூயா. உன் மாமிசத்தின் முடிவு அல்ல, கர்த்தர் உனக்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். The end of your flesh is not your end. God has a destiny for அவன் you. கண்டு இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்தா, If he had waited a little more, தாவீதினுடைய சகல ஆசீர்வாதங்களையும் அவனால் பெற்றிருக்க முடியும். all the blessings that David had could have been experienced by Saul. ஆனா காத்திருக்கல. But he did not have the patience. காத்திருக்கல. He did not wait. நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவர் உண்மையிலே மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். Listen carefully. Our God is a really patient God. ஆனா ஏன் நம்முடைய சொப்பனம் நிறைவேறாத போது தெரியுமா? But you know why our dreams don't come true? நம்ம சொப்பனத்துக்கு நேரா நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிறது இல்ல. Because we do not form our lives towards the dream. சொப்பனத்துக்கு மாறாக பேசிக் கொண்டிருக்கிறோம். And we keep speaking exactly opposite of what God has given us as a dream. நம்ம உலக பிரகாரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். Because we are trying, attempting in the means of the world. ஆண்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதும் உண்டு. Men especially always keep thinking that we need to succeed in life. எப்படியாவது முன்னேற வேண்டும். Somehow need to be better than the others.
வாழ்க்கையில நல்லா முன்னேறணும். need to come up in life. அப்ப அவங்க முன்னேற்றத்துக்கு அவங்க வைத்திருக்கிற குறிக்கோள், What is the target that they have placed for their progress? நல்ல பணம் இருக்கணும், Need to have good money, நல்ல வசதி இருக்கணும், need to have some good நல்ல வேலை இருக்கணும். privileges, job. இதெல்லாம் இருந்தா நான் வாழ்க்கையில சக்சீட் If பண்ணுவேன். all this is there, then I treat myself as I've succeeded. இல்ல பிள்ளைங்க, No child of God. கர்த்தருக்கு நேராக உன் வாழ்க்கையை சரி அமைத்துக் கொண்டால் கர்த்தர் உன்னை உயர்த்தும் பொழுது நீ நினைப்பதை விட பல மடங்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். If you can level your life with God, the Lord God will lift you higher than what you could ever imagine. உலகத்துல உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். The Lord knows what you need in this world. உலகத்துல எதெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knows all that you need in this worldly life. இந்த உலகத்துல தேவையான ஒன்றுக்கும் நான் உழைக்கவே இல்லை. You do not have to struggle for anything that you need for this worldly life. ஊழியக்காரனா இத பேசல, தேவனுடைய பிள்ளையாக இத பேசுகிறேன். I'm saying this not just as a pastor or a minister of God, but as a believer. என்னுடைய செக்யூரிட்டி உலக பிரகாரமான பொருட்கள் அல்ல. My security doesn't come from my worldly belongings. என்னுடைய பணத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. My trust is not on the money finances that I எனக்கு have. என்ன தேவையோ, Because what I need, எப்பொழுது தேவையோ, when I need, என் தேவன் அதை சந்திக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். the Lord is good to take care of all நான் my என்னைக்குமே needs. பேங்க் அக்கவுண்ட பார்த்து செலவு பண்றது இல்ல. I've never spent based on my bank எவ்வளவு account. பெரிய காரியமானாலும் Whatever, however big it is, கர்த்தரை சார்ந்து வாழும்படியான கிருபையை கர்த்தர் the கொடுத்திருக்கிறார். Lord has given me the grace to base my life on நீங்களும் what He அவ்விதமாக is. வாழும்படியாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். And I want to teach you to live that kind of a life. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். God wants to do great and amazing things through ஆனா you. உங்களுடைய எண்ணங்கள் அதற்கு நேராக அமைய வேண்டியது. அப்படி அமையும் பொழுதுதான் கர்த்தர் அதை செய்ய முடியும். But your thoughts needs to be aligned toward that. Only then can God do that through you. கர்த்தர் நிச்சயமா செய்வார். And God will do that. நான் இப்போ போன வாரத்துல ஒரு சொப்பனம் நிறைவேறிச்சு, ஒரு ட்ரீம் நிறைவேறிச்சு. Last week I had one of my dreams come true. அந்த நாட்கள், அந்த காலத்துல 80ல 81லலாம் In 80s and 81, ஜாய்ஸ் மேயர் பல காரியங்களை செய்வாங்க. Joyce Meyer used to do a lot of things. அப்போ நம்ம தயானந்த பாஸ்டர் எல்லாத்துக்கும் சேர்ந்து நிறைய பாஸ்டர்ஸ் ஆசீர்வதிப்பார். And those times Pastor Dayanandan along with Joyce Meyer used to bless a lot of pastors. நிறைய பேருக்கு வண்டி வாங்கி கொடுப்பாங்க. They used to பைபிள்ஸ் கொடுப்பாங்க, Bibles, bikes, சைக்கிள்ஸ், மோட்டார் சைக்கிள்ஸ், என்னென்னமோ கொடுப்பாங்க. They used to give to the pastors. அண்ணன் நிறைய பேருக்கு அவ்விதமாக வாங்கி கொடுத்திருக்கிறார். Bishop Dayanandan has given quite a lot like that to the எனக்கு ஒரு pastors. ஆசை. And I had this desire. அண்ணன் சர்ச்சில் In his church, ஒரு நாள் one day, நான் ஏதாவது கொடுக்கணும். I want to give something. எத்தனை வருஷத்து ஆசை? How long has the desire been? 35 வருஷம். Almost 35 years I've been dreaming of 40 this. வருஷம் கூட சொல்லலாம். Almost 40 years maybe. ஆனா உள்ள ஆசை. But the desire was in ஒரு me. நாளில One day, கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வைப்பார். God will make that happen through me. என்கிட்ட காசு இல்ல. I do not have the money. ஆனா ஆசை இருந்துச்சு. But the desire was. தேவனுடைய ஊழியரை ஆசீர்வதிப்பது போல ஒரு ஆசை ஒண்ணும் கிடையாது. There is no bigger blessing than blessing a man of God. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் ஆசீர்வதித்தார். The Lord blessed. கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வாரம் அதை கொடுக்கும்படியாக கிருபை செய்தார். This week the Lord helped me do that in His church. எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கு. All honor, glory and praise be unto God பணம் alone. எந்த இல்ல, பணம் கர்த்தருடையது. The money was not mine, it was God's. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா விதமாக ஊழியர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற எண்ணம் நான் ஊழியக்காரன் ஆவதற்கு முன்பாகவே எனக்குள்ள இருந்தது. But the desire to bless the men and women of God was there in me even before I became a man of God. ஆனா இந்த ஆண்டுல கர்த்தர் மிகவும் எப்படி சொல்றது, எண்ணு கடங்காமல் ஆசீர்வதித்தார். But this year, how can I put it? God has blessed me beyond what I could count on. அது ஆரம்பத்தில் வரும்பொழுது சகோதரர் ஐக்கியத்தில் சொன்னேன். Initially, I used to share that in the brothers fellowship. இங்கே சொன்னேன், 50,000 ரூபாய் தேவைன்னா கர்த்தர் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்னு சொன்னேன். I said I wanted 50,000. God gave me 200,000. ஆனால் அது அப்படியே பல மடங்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். But now God has given me multifold. எப்படி வந்தது? How did that come to pass? கர்த்தர் கொடுத்த தரிசனம். The vision, the dream that God gave me. கர்த்தர் கொடுத்த தரிசனம். The dream that God gave me. பல நேரங்களில் நான் இந்த தரிசனத்தை விட்டு
விழும்படியான சூழ்நிலைகள் வந்தது. But there were situations many a time when I could have fallen easily from the vision God gave me. கர்த்தர் இதில் இருக்கிறாரா என்ற எண்ணமும் எனக்குள்ள வருது. Questions that whether God is really in this. இல்லாட்டி இந்த சொப்பனம் கர்த்தர் கொடுத்ததுதானா என்ற எண்ணமும் வருகிறது. Questions whether this dream or vision was really from God. நல்லா கவனிச்சு பாருங்க. Listen, think about it a little more. அட்வைஸ் கொடுக்கிறேன். Let me give you this advice. கர்த்தர் கொடுத்த தரிசனமானால், if God had given you that vision, முதலாவது ஜெபிங்க. firstly நான் pray. சொல்றது இன்னைக்கு கொடுக்கிற தரிசனம் இல்ல. I'm not talking about the vision that God is giving you now. நீங்க ரட்சிக்கப்படுகிற நாளில, கர்த்தரை அறிந்த நாளில, நீங்க சோர்ந்து போன வேளையில கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்திருப்பாரு. When you accepted Jesus as your personal savior, on the day you were born again, that day God would have given you a word. அந்த எண்ணம் அவ்வப்பொழுது உங்களுக்குள்ள வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கும். And that vision would keep coming again and again at times. ஆனா அதை நீங்க தள்ளி போட்டதுக்கு காரணம் அது நடக்கும்படியான சூழ்நிலையே நீங்க கடந்து போல. But you are probably putting that aside because that you don't seem to have the conditions that will make that come to pass. அதே பிள்ளைய, But child of God, முதலாவது firstly, அந்த வார்த்தையை ஜெபித்து கொண்டே இருங்க. please pray over the dream. ஆபிரகாம் ஏன் விசுவாசத்தில் வல்லவனானான்? Why did Abraham become ஏன் the father of faith? விசுவாச தகப்பனானான்? How come he became the father of faith? அவன் கடந்து போகிறதை நினைக்கல. Because he wasn't worrying about what he was going through. ரோமர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. In Romans 4 you can see that mentioned. அவனுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளின் கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். He did not think about the fact that his body was dying and that Sarah's womb was dead. பிள்ளை பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலையே இல்லை என்பதை எண்ணாதிருந்தான். He did not think about the situation or that reality at that point that it cannot happen for him. கர்த்தர் உங்களில் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டுமானால் நீங்க மாமிசமாக யோசிக்க கூடாது. If you need the blessing of God to become true, the dream of God to come true in your life, you should not be thinking about the reality. ஏன்னா கர்த்தர் உங்களை சார்ந்து உங்களுக்கு என்று செய்யல. Because God hasn't given a vision based on you. உங்கள் நிலையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். He knows how you are. சொல்லப் போனா நீங்க தாயின் கருவில் எலும்புகள் உருவாகுவதற்கு முன்பே கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். You know why? Because the Lord has already thought about you even before your bones were formed in the womb of the mother. எவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார் தெரியுமா? Think about how big a God we have. இந்த உலகத்துல ஏதாவது நஷ்டத்தை சந்தித்தால், If we face some losses in this world, இல்ல உலகத்துல ஏதாவது ஒரு கஷ்டமான பாதையில நீங்க சென்றால், or if you're going through a trial, a hard path in this உங்களுக்கு life, இருக்க வேண்டிய எண்ணம், the one thing that you need to நான் have, இந்த பாதையை கடந்து போகிறேன், இது நிறைய நாள் என்னோட கூட இருக்காது, நான் கடந்து போவேன் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். the thought should be that you are passing through this situation and this situation will not be there with you always. கர்த்தர் நிச்சயமாய் சொன்னதை செய்வார். That the Lord will do what he has ஆனால் promised. விசுவாசத்தை கைவிடக் கூடாது. But you cannot let go of faith. Now big dreams that come from belief in a big God. பெரிய சொப்பனங்கள் பெரிய தேவன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையினால வரும். Hallelujah. Hallelujah. The more bigger your dream, எவ்வளவுக்கு அதிகமாய் நம் கனவு காண்கிறோமோ, God always looks bigger to you. கர்த்தர் உங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரிவார். The more glory will be your vision. அவ்வளவு பிரம்மாண்டமாய் மகிமையுள்ளதாய் உங்களது தரிசனம் இருக்கும். ஆனா ஒரு பாதையில கடந்து போகும்போது தோல்வியை சந்திக்கும் போது விட்டுறாதீங்க. But when you're going through a tough path and you face a failure, please do not let go of that vision. என்னுடைய அம்மா இறந்து போகும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. When my mom passed away, I really went through a tough time. மாமிச பிரகாரமா சொல்லும்போது, When I talk about the physical எங்க side of அம்மாவை me, நம்பி தான் காரே வாங்கினேன். I bought the car based or trusting on my அந்த mother காலத்துல வருமானம் கிடையாது. because I did not have an income at that கார் time. லோன்ல வாங்கிட்டேன். So I bought the car on loan மாசம் 5000 ரூபாய் கொடுக்கணும். and I have to pay 5,000 per month as a loan. சபையுடைய வருமானமே 5000 தான் இருந்துச்சு. And that point in time the income from the church was very less. எங்க அம்மாவுக்கு பென்ஷன் 5000 ரூபாய். My mom used to receive a pension of 5,000 a month.
அப்பா அந்த பணத்தை வச்சு எப்படியாவது காரை கட்டிடலாம். So I was thinking, okay, I received the pension of my mother and I pay my car 6 dues. மாசத்துக்கு முன்னால கத்த சொல்லிட்டாரு உனக்கு கார் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. But 6 months earlier, God had promised me that He would give me a car. நாங்க மூப்பர்களாக சேர்ந்து சனிக்கிழமை ராத்திரில ஜெபம் பண்ணுவோம். In those days, elders would get together in the church and pray on Saturday ஒரு evenings. நாள் ஜெபத்துல கத்த சொன்னாரு உனக்கு கார் கொடுக்க போறேன்னு. On one Saturday evening, the Lord promised that He would give us a car. நானும் மாமி சொன்னேன். I am also a fleshly man. கால்குலேட் பண்றோம் பாருங்க. So look the way I was calculating. நம்மள மாதிரி கால்குலேட் பண்ண ஆளுங்க இருக்காங்களா? Would there be anybody better to calculate than us? அல்லேலூயா. சரி அம்மா பென்ஷன்ல கொடுத்துடலாம். So I was planning, okay, let me take my mother's pension and pay the car dues. பிப்ரவரி 28ஆம் தேதி கார் வாங்கினேன். On February 28, I bought the car. மார்ச் 5ஆம் தேதி அம்மா இறந்து போயிட்டாங்க. On March 5, my mom died. ஒரு மாசம் பென்ஷன் கூட காருக்கு போலங்க. Not even a month's dues for the car could be paid from my mother's pension. 1.5 வருஷம் கட்டணும். And I have to pay for another 1.5 years. 1.5 வருஷம் கட்டணும். And I have to pay for 1.5 years. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு. And that's exactly when God told me. நீ கார் வாங்கல. You did not buy the car. நான் கார் வாங்கி கொடுத்திருக்கேன். I have given you the car. அப்ப அந்த காரை கட்டறதுக்கு என்னால முடியும். And God said, I can do and I can pay for your car. நிச்சயமா ஒரு மாசம் கூட நான் கடன் படல. Not even a month I skipped my dues. ஒரு மாசம் கூட யார்ட்டயும் அப்பா இந்த மாசம் கொஞ்சம் கொடுத்துருங்கப்பா அடுத்த மாசம் கொடுத்தா யாரே கடன். I never went to anybody and say, hey, can you pay for a month and then I'll return back to you. Never. கர்த்தர் உண்மை உள்ளவர். The Lord was faithful. ஆனா நம்முடைய அவிசுவாசத்தை அங்கங்க தட்டி போடுவார். But sometimes He will knock off the unfaithfulness in us. மாமிச எண்ணங்களை கர்த்தர் தட்டி போடுவார். He will knock off the physical or carnal nature inside of us. அதனால கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை So the God given vision, முதலாவது ஜெபத்திலேயே வைங்க. please keep it in prayer. பிறகு அதற்கு நேராக உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். And then try to maneuver your life towards that vision. எத்தனை ஃபெயிலியர் வந்தாலும் How many failures you might pass, பத்தனை பேர் என்ன மாதிரி குறை சொன்னாலும் even if others are going to complain about you, கர்த்தர் இன்றைக்கு திட்டவட்டமா சொன்னார், மகனே மகளே நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. the Lord is promising you today that He will never let go of you nor forsake you until He has fulfilled what He has promised to you. ரிக் வாரன் விதமாக சொன்னார். Rick Warren quotes this way. Don't let a failed dream keep you from faith in an infinite God. தோற்று போன கனவு விவரிக்க முடியாத ஒரு தேவனை நீங்கள் limit. Don't let a failed dream keep you from faith in an infinite God. ஒரு விவரிக்க முடியாத ஒரு தேவன் மேலே வைக்கக்கூடிய விசுவாசத்தை உங்களுடைய தோற்று போன கனவு அசைத்து விட வேண்டாம். ஹalleluya. ஹalleluya. உங்க எண்ணம் தான் தோற்று போச்சு. It is your thinking that has failed now. உங்கள் கனவு தோற்று போல. Not your dreams. ஏனா கனவு கர்த்தர் கொடுத்த கனவு. Because the dream comes from God. நினைவு கர்த்தர் கொடுத்த நினைவு. The thinking comes from God. பல சூழ்நிலைகள் வரலாம். Situations could be different. அடுத்து இப்போ 6 ஆண்டுகள் முன்பாக கர்த்தர் மகளை எடுத்து கொண்ட போது 6 years earlier when God took away my daughter, கனவு நொறுக்கப்பட்டது. my dreams were shattered again. ஊழியக்காரங்களே கேட்டாங்க. Even pastors used to come and ask me, நீங்க ஊழியத்துல இருக்க போறீங்களா பாஸ்டர்? so pastor, would you want to continue in ministry? அப்பேற்பட்ட ஊழியர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And I praise God for those kind of ministers who ask me that question. நொறுக்கப்படுவோம். We will be broken down. கர்த்தர் கைவிட மாட்டார். But the Lord will never forsake us. கர்த்தர் கைவிட மாட்டார். He will never forsake us. எங்க அம்மா கதையை சொல்லி முடிச்சிட்டு அப்புறம் நான் முடிச்சேன் இதோட. Let me finish my mother's story and finish my message. கர்த்தர் பணத்தை கொடுத்துட்டாரு. So the Lord gave me the money. ஆனா கட்டப்படாத என்னுடைய வீட்டை ஒரு ஆண்டுக்குள்ளாக கட்டி முடிக்க முடியாது கர்த்தர் உதவி செய்தார். வெளியே அப்படியே கம்பி தொங்கிட்டு இருக்கும். அந்த கம்பியெல்லாம் போறது இடமே இல்லை. ஒரே ஆண்டுல அவ எல்லாவற்றையும் முடிக்க முடியாது கர்த்தர் உதவி செய்தார். Within the next 1 year of my mother's death, the Lord helped us finish, complete my house, which was built halfway. There were the iron rods hanging everywhere. But within a year, the Lord helped us complete the project. 5 ஆண்டுகள் ஒன்றுமே செய்ய முடியாததை, அம்மாவுடைய பென்ஷன் கொண்டு செய்ய முடியாததை கர்த்தர் பென்ஷன் இல்லாமல் செய்து முடித்தார். What we could not accomplish with my mother's pension for 5 years,
The Lord helped me achieve it in the next 1 year without any of the pension. கர்த்தர் உங்களுக்கும் அதை செய்வார். The Lord will do the same thing for you. எந்த ஃபெயிலியர் வேணா வரட்டும், Whatever failures you might மற்றவங்க உங்களை face, கேலி பண்ணட்டும், people might mock you. இது நடக்காதுன்னு சொல்லட்டும், They might say this is not going to அவங்க happen. முகத்தை பார்க்கறாங்க, They are looking at the face. அவங்க இவ்வளவுதான் உன் குவாலிட்டி நினைக்கிறாங்க. They are thinking this is what you can உங்களுக்கு achieve. கர்த்தர் சொல்லுகிறார், But God is looking at மகனே you மகளே நான் உன்னை அழைத்திருக்கிறேன். and He is telling you, I have called you. வேதத்தை நாம் படித்து கொண்டே இருக்கணும். We need to continue reading the நீங்க word of தைரியமா God சொல்லணும், and boldly respond. யோசேப்பை உயர்த்தினவர் என்னை உயர்த்துவார். The Lord who raised Joseph will raise me. மோசேயை உயர்த்தினவர் என்னை The உயர்த்துவார். Lord who lifted Moses will lift me. தானியேலை உயர்த்தினவர் என்னையும் The உயர்த்துவார். Lord who lifted Daniel would lift me. இவையெல்லாம் நமக்கு திஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. And these are all testimonies laid out before us for us to believe. ஆனா உலக பிரகாரமான காரியத்துக்கு don't use God, கர்த்தரை உபயோகப்படுத்தாதீங்க. But please do not use God for worldly things. நல்ல வீடு கட்டறதுக்கு ஆண்டவரே உதவி பண்ணுங்க ஐயா. Going ahead and asking God, please give me all that I need to build a house. தேவையெல்லாம் கர்த்தர் மேலேயே கொடுப்பாருங்க. He will give you more than what you need. இந்த ஒரே கேள்வி, But one question, தரிசனத்துடைய பெரிய பங்கு என்ன தெரியுமா? the big portion of the vision நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல உபயோகமான பாத்திரமா இருக்க வேண்டும். is that you are a useful vessel in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதில் நீங்க எல்லாம் ஒரு உபயோகமான பாத்திரமா இருக்க You வேண்டும். need to be useful in extending the kingdom of அதற்கு God. தான் உங்கள் போதகராகிய நான் உங்களை புஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். And as a pastor of the church, and that's exactly what I'm driving you வேற on. ஞாயிற்றுக்கிழமை காலையில வர கிறிஸ்தவர்களா இருக்காதீங்க. Please do not meet just Sunday Christians. எதனா ஒரு காரியத்துல பங்கு பெறுங்க. Please be part of something outside ஒரு Sundays. ஆசீர்வாதமா இருங்க. Be a blessing. இருக்கிற கொஞ்சத்துல ஆசீர்வாதமா இருங்க. In the little that you have, be a blessing. கர்த்தர் உங்களை இன்னும் அநேகத்தில் ஆசீர்வாதமாக்குவார். And God will put you as authority over many things. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். He is able to do. ஆனா But அந்த சொப்பனத்தை கொடுத்தவர், the Lord who gave you the உங்கள் dream, விசுவாசத்தை கொண்டு, He will use the faith that is in you, உங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தை கொண்டு the faith that has been given to உங்களை you. உயர்த்த விரும்புகிறார். He wants to lift you up. ஆனா அந்த விசுவாசத்தை நீங்க பிடிக்கிறீங்களா? But do you hold on to the faith, or are you letting go of faith? நான் எவ்வளோ முயற்சி பார்த்தா முடிஞ்சு போச்சு. You probably are saying, God, I tried everything, nothing seems to நல்லா happen. கவனிச்சீங்க. But listen to me கர்த்தர் today. கிருபை கொடுக்கிற ஆண்டவர். The Lord is a Lord who gives grace. ஆனா கிருபை எடுக்கிற ஆண்டவர் கூட. He can also take away the grace. அதற்கு தான் நமக்கு ஏசாவை சொல்லப்படுகிறது. And that's exactly, we have an example in Asa. அவனை வேதம் வேசி கள்ளன் என்று அழைக்கிறது. And when the Bible describes him ஏன் as a தெரியுமா? criminal, கர்த்தர் கொடுத்த privileges அவன் உதாசீனப்படுத்தினான். because he struck off the privileges that God had given him as a firstborn. ஆனா வேதம் சொல்ற மனம் மாறுதலை தேடியும் காணாமல் போனான். And Bible states that about Asa, that he sought redemption but could not find it. சும்மா தேடல. He just did not just search for it. கண்ணீரோடு தேடினான். He with tears searched after redemption. எபிரேயர் 12 அதிகாரத்தை வீட்ல போய் வாசித்து பாருங்க. Go back and read Hebrews chapter 12. கண்ணீரோடு தேடினான். With tears he sought back மனம் redemption, மாறுதலை காணாமல் but he போனான். did not find it. கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். The Lord has given us the grace. தரிசனத்தை நிறைவேற்றுவார். He will accomplish the சொன்னதை vision. கண்டிப்பாய் செய்வார். Whatever he said, he will make it come ஒவ்வொரு to நாளும் pass. காலையில போய் நான் பண்ணதை உங்களுக்கு சொல்லிடுறேன். Let me say what I do. மைக் இது கண்ணாடி முன்னால் நின்னுட்டு சொல்லுவேன். I will stand before the mirror and say this. Nelson, கர்த்தர் சொன்னதை கர்த்தர் செய்வார். the Lord will do what he had told that he would do. ஹalleluya. Hallelujah. என்னோட வேலை சிரித்துக் கொண்டிருக்கிற வேலை. My job is to keep smiling always. எத்தனை பேர் என்ன நோக்கடிச்சாலும் சிரித்துக் கொண்டிருப்பேன். Even if many people hurt me, I will continue to smile. வேதனை படலாம், கண்ணீர் விடலாம், அதெல்லாம் வெளியே இல்ல. There are tears, there are pains, but not outside. உள்ள வரும்போது மனிதர் ஜனங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது கர்த்தரை வைத்திருக்கிறார். Because when I come to a church, when I see people, I need to be here to comfort எல்லாம் others. எழுந்திருப்போமா? Can we all raise up to our feet? உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். I want to pray for you. ஏன்னா எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் இந்த ஆஸ்தி உங்களுக்கு ஜீவன் அல்ல. You might have much riches, but nothing is a blessing to you. இந்த ஆஸ்தி உங்களுக்கு திருப்தி அளிக்காது. This can never satisfy you. கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை ஒப்பு கொடுக்கும்போது தான் திருப்தி இருக்கும். Surrender to do what the Lord wants as planned to do through you. உங்களை கொண்டு மேன்மையான காரியத்தை செய்ய விரும்புகிறார். He wants to do
amazing things through you, மகிமையான காரியத்தை செய்ய விரும்புகிறார். glorious things through you, நீங்க ஆச்சரியப்படும்படியான காரியத்தை செய்ய விரும்புகிறார். things that you would be surprised that God has done through you. வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உங்களை உடைத்த போதிலும் நீங்கள் நிமிர்ந்து நிற்கும்படியான விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். But the Lord wants to give you a faith which will be in you even while you are broken down by life situations. ஜனங்கள் எவ்வளவுதான் உங்களை துன்பப்படுத்தினாலும் உபத்திரவப்படுத்தினாலும் உங்களை காயப்படுத்தினாலும் நீங்கள் நிமிர்ந்து நிற்கும்படியான விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். Even if people torture you, even if people persecute you, the Lord wants to give you the faith that will make you stand through all that. இன்றைக்கு நீங்க தைரியமா சொல்லிக்கிட்டே போங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் சொன்னதை என் கர்த்தர் நிறைவேற்றுவார். When you return back to home today, boldly go back saying this, that the Lord had made me a promise and he will make it come to pass. நான் வேற எதையும் சார்ந்து நிற்கல, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து நிற்கிறேன். Go back telling that I lean only on God to make things உங்கள் happen. சரீரத்துல ஒருவேளை வயது நிமித்தமாக பலவிதமான கோளாறுகளால சரீர நிரம்பி இருந்தாலும், Maybe your body is experiencing many weaknesses because of your age. பலவிதமான பலவீனங்களில் போய் கொண்டிருந்தாலும், Weaknesses that you are going through at this point in time பலவீனத்தின் physically. மத்தியில விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். But amidst the weaknesses, confess faith. கர்த்தர் சொன்னால் கர்த்தர் செய்வார். If God had said this, he will make it come to என் pass. சரீரம் அதற்கு தடையாய் இருக்க போவதில்லை. My physique can never be a roadblock to his blessing. நினைவுகளுக்கு தடையாய் இருக்க My போவதில்லை. thoughts can never limit what God என் wants to வழிகளுக்கு do. தடையாய் இருக்க போவதில்லை. My lifestyle is never going to limit what God is going to do through me. காலை வேளை ஒரு முறை கூட உங்களை தாழ்த்தி அர்ப்பணிப்பீங்களா? Can you this morning surrender you one more time? ஒரே ஒரு வார்த்தை. One word. Lord, I believe. ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன். Lord, I believe. நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. Whatever you told me, you will fulfill it, Lord. ஆண்டவரே, நீர் எதெல்லாம் என்னை குறித்து சொன்னீரோ அதெல்லாம் நிறைவேற்றி I முடிப்பீர். surrender myself to you this morning. இந்த காலையில் என்னையே உமக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறேன். That forgotten dream, God is reminding you one more time. தொலைந்து போன அந்த கனவை, தரிசனத்தை இன்றைக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். லபாசர் மகனே மகளே, இந்த நான் கொடுத்த தரிசனம் அது நிச்சயமாய் நிறைவேறும். God is looking at you and telling you, my son, my daughter, that is a dream that I put in you and I will make it to come to pass. சொல்லப்போனா அது நிறைவேற்றும் காலம் வந்தது என்று கர்த்தர் சொல்கிறார். And in fact, the Lord is telling you today, the time to make that happen is now. நிறைவேற்றும் காலம் சமீபமாய் இருக்கிறது. That time that you will see your vision come through is very near. உன் விசுவாசத்தை உயர்த்தி பிடி. Hold high your faith. என்னை மாத்திரம் சார்ந்து கொள். Just hold on to me. சொப்பனம் காண்கிறது போல உன்னை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will make you to see dreams. ஹல்லேலூயா. Oh, இந்த yeah. காலை வேளை உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். I want to pray this morning for you. எத்தனை பேர் உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க How விரும்புகிறீங்க? many of you want to surrender yourself into God? கர்த்தர் சொன்னதை என் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். To completely submit to see what God has promised come to pass in life. உலகத்தாரை போல் பார்க்காதபடிக்கு ஒரு விசுவாசியை போல் காணும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை கொடுப்பாராக. May the Lord give us the grace that we would see things the way that the Lord would see and not like a worldly person would. கர்த்தர் அநேகரை உயிர்ப்பிக்கும்படியாக அந்த காலை விட அழைத்து வந்திருக்கிறார். And this morning God has brought a lot of you to so that he could restore you. ஹல்லேலூயா. Hallelujah. உங்களுக்காக நான் ஜெபிக்க I விரும்புகிறேன். want to pray for you today. இன்றைக்கு விசேஷ ஜெபம் தேவையானால் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். If you need a special prayer, keep your right hand raised and I would pray for you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவாராக. May the Lord fulfill the desires of your heart this morning. கர்த்தர் அதிசயமான வாசல்களை உங்களுக்கு திறந்து கொடுப்பாராக. May the Lord open extraordinary avenues so that you would see his glory. சங்கீதத்தில் அவர் சொன்னது போல கர்த்தர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்களை போல இருந்தோம் என்று சொல்லும் போல உங்கள் வாழ்க்கை மாறுவதாக. And just like this, we read in Psalms, and when the Lord turns their chains, your prison, your captivity, it will be like seeing a dream. ஜெபிக்கலாம். Can we pray? பிதாவே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, I praise you. இந்த காலை வேளை எங்களோடு கூட நீர் பேசுகிறப்பா. Thank you because you have spoken to us this morning. நீர் கொடுத்ததான அந்த தரிசனம், அந்த வார்த்தை, அந்த நினைவு எங்கள் உள்ளத்தில் எங்கள் வாழ்நாள் எல்லாம் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். Lord, we keep seeing the word, the vision, the dream that you put in our heart continually ringing through, getting reminded of. எங்களுடைய அவிசுவாசத்தை மன்னியும் ஆண்டவரே. Lord, please forgive our lack of faith.
எங்களுடைய மாமிசத்தில் சார்ந்து கொண்ட நினைவுகளை மன்னியும் ஆண்டவரே. Lord, please take away the thoughts that are there in a carnal mind. இன்றைக்கு பேசினது போல Lord, as we've spoken this morning, நீர் சொன்னதை நீ செய்ய வல்லவராக இருக்கிறீர். Lord, you are capable, you are able to fulfill your கரங்களை promise. உயர்த்தின உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். I pray for everyone who raised their hands up. அவர்கள் போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். God, you know the path that they are going through. அவர்கள் சகல தேவைகளையும் சந்தித்து தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. Lord, please take care of their needs and Lord, give them provisions for their visions. எல்லா பயத்தையும் அவிசுவாசத்தையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுவீராக. Please take away the fear and lack of faith from their lives. உமக்கு துதியையும் மகிமையும் கொண்டு வருகிற பாத்திரங்களாக எங்களை தொடர்ந்து கர்த்தர் உருவாக்குவீராக. Lord, please continue to mold us to be vessels which will bring glory and honor to you. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். Lord, we give you all honor, glory and praise. இயேசுவின் நாமத்தில் In the name of Jesus, we ask you, Father. எல்லாம் Amen. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியப்பட வேண்டும் என்பதை நீங்கள் ஒருத்தர் பார்த்து பேசிட்டு போங்க. காட் பிளஸ் யூ.